அன்பார்ந்த மாணவர்களே, உங்களை அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சம் எடுத்துக்காட்டு 8.15 அனைத்து x, y பிலாங்ஸ் டு ஆருக்கும் u ஆஃப் x, y ஈக்குவல் டு e பவர் -2y cos 2x எனில் ஆர் ஸ்கொயரில் யூவின் சீரானது என நிறுவுக. இப்போ இது தமிழ் மீடியம் பிள்ளைகளுக்குமா, இது இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகளுக்கு u இஸ் எ ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறாங்க. இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகள் ஹார்மோனிக் ஃபங்க்ஷன், தமிழ் மீடியம் பிள்ளை u சீரானது அப்படின்னு நிறுவுகன்னு சொல்கிறாங்கம்மா. இப்போ என்ன சொல்லலாம்னா, அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. எப்படின்னா டோ ஸ்கொயர் u பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் u பை டோ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. பார்த்திங்கன்னா u ஃபங்க்ஷன், அதாவது இதுதான் என்னது ஃபார்முலா. அப்போது ஒரு ஃபங்க்ஷனை 2 தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இதுதான் ஃபார்முலா. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், u என்னமா கொடுத்துருக்கோம், u ஆஃப் எக்ஸ் y ஈக்குவல் டு என்னது e பவர் -2y cos 2x. இது ஒரு ஃபங்க்ஷன். இப்போ நம்ம என்ன செய்வோம், டோ u பை டோ எக்ஸ். டோ u பை டோ எக்ஸ் என்னது e பவர் -2y. cos 2xக்கு என்னது மைனஸ், cos எக்ஸ்னு என்னது cos எக்ஸ்னால் மைனஸ் சைன் எக்ஸ். ஓகேவா, cos 2xனா என்னது மைனஸ் சைன் 2x. இங்கே 2x இருக்குல்ல, அது டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2xை டிஃப்ரென்ஸ் பண்ண 2. தென் அகெயின் டோ ஸ்கொயர் u பை டோ எக்ஸ் ஸ்கொயர். ஓகேம்மா, சொல்லியிருக்கலாமா, டோ ஸ்கொயர் u பை டோ எக்ஸ் ஸ்கொயர். இதை கண்டுபிடிக்கும். இது எப்படி சொல்லணும், டோ பை டோ எக்ஸ் இன்று டோ u பை டோ எக்ஸ். ஓகேவாம்மா. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, இதை என்ன செய்யலாம், டோ பை டோ எக்ஸ் இன்று டோ யூ பை டோ எக்ஸ் இருக்குது. என்ன இருக்குது, இ பவர் -2y மைனஸ் சைன் 2x இன்ட்டு 2. இந்த இருக்கலாமா, டோ யூ பை டோ எக்ஸில் என்ன இருக்கலாமா, இ பவர் -2y மைனஸ் சைன் 2x இன்ட்டு 2. இந்த ஃபங்க்ஷனை அப்படி இதுக்குள்ளே எழுதியிருக்கும். இதை மறுபடியும் என்ன செய்யணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணச்சுமே என்னமா கிடைக்கும், நம்ம கண்டுபிடிப்போம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணச்சுமையோ என்ன கண்டுபிடிக்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பேப்பர் எடுத்து நம்ம பண்ணுறோம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு அகெயின் எழுதுவோம், டோ பை டோ எக்ஸ் என்ன, டோ பை டோ எக்ஸ் என்னமா இ பவர் -2y மைனஸ் சைன் 2x இன்ட்டு 2. இதை நம்ம என்ன செய்யணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணனா எப்படின்னா, டோ பை இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணோமா, டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்குன்னா இ பவர் -2y. ஓகேவா, சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இங்கே பாருங்கள், இந்த -2 போட்டுக்கூடாது, இந்த மைனஸும் 2வையும் போட்டுக்கூடாது. இந்த சைன் 2xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும், காஸ் 2x. அகெயின் இந்த 2xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் தட் இஸ் 2. ஓகேவா, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு டோ ஸ்கொயர் u பை டோ எக்ஸ் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் என்னது -4 cos 2x e பவர் -2y. ஓகேவாம்மா. தென் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, டோ ஸ்கொயர் u பை டோ ஒய் ஸ்கொயர். இதை கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம ஃபங்க்ஷன் u எழுதுவோமா, u என்னது u ஆஃப் எக்ஸ் y தட் இஸ் ஈக்குவல் டு e பவர் -2y cos 2x. இது u ஆஃப் எக்ஸ் y e பவர் -2y இன்ட்டு cos 2x. அப்போ ஃபஸ்ட்டு டோ u பை டோ ஒய் இ பவர், இங்கே இந்த இதைத்தான் நம்ம என்ன செய்யணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இ பவர் -2y. அப்போ என்ன செய்யணும், இ பவர் -2y. இந்த -2y டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும், -2. இங்கே cos 2x. ஓகேவா, அகெயின் டோ ஸ்கொயர் u பை டோ ஒய் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு டோ பை டோ ஒய் டோ u பை டோ ஒய். இதை நம்ம கண்டுபிடிக்கணும்லாமா, டோ ஸ்கொயர் u பை டோ ஒய் ஸ்கொயர். இதை எப்படி டோ ஸ்கொயர் u பை, இதை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ தட் இஸ் டோ பை டோ ஒய். டோ u பை டோ ஒய் என்னது, e பவர் -2y -2
cos 2x. ஓகேவா, தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ வந்து இதைத்தான் டிஃப்ரென்ஸ் e பவர் மைனஸ் 2y வந்து e பவர் மைனஸ் 2y, இந்த 2y டிஃப்ரென்ஷியேட் பண்ண அகெயின் மைனஸ் 2, இது ஏற்கனவே இருந்த மைனஸ் 2 cos 2x. ஓகேவா, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு டோ ஸ்கொயர் u பை dou square u by dou square u by dou y square, so sorry, dou square u by dou y square equal to minus of minus plus 4 e power minus 2y cos 2x. ஓகேவா, இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஹார்மோனிக் ஃபங்க்ஷன்னு சொல்லியிருக்கேன். நமக்கு எல்லாம் ஆன்சர் கிடச்சிருக்கலாமா? இப்போ நம்ம வந்து u is a ஹார்மோனிக் ஃபங்க்ஷன். ஹார்மோனிக் ஃபங்க்ஷனுக்கு என்னம்மா சொல்லணும், டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் யூ பை டோ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0ன்னு கொண்டு வரணும். நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம்லாமா, என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், இ பவர் மைனஸ் பாருங்கம்மா மைனஸ் 4 இ பவர் மைனஸ் 2y காஸ் 2x. ஓகேம்மா, தென் நெக்ஸ்ட்டு டோ ஸ்கொயர் யூ பை டோ ஒய் ஸ்கொயர் வந்து எப்படி ஆன்சர் வந்து 4 இன்ட்டு இ பவர் மைனஸ் 2y காஸ் 2x. நம்ம என்ன செய்யணும், u இஸ் எ ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் ப்ரூஃப் பண்ணணும். u இஸ் எ ஹார்மோனிக், u வந்து சீரானது. ஆனால் இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகள் u இஸ் எ ஹார்மோனிக் ஃபங்க்ஷன். ஸோ நம்ம ஏன்னா அதுக்கு ஃபார்முலா எழுது டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் யூ பை டோ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இதுதான் ஃபார்முலா. அப்போ ரெண்டையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுமா, டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் யூ பை டோ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த ரெண்டு ஆன்சரை எழுதுங்க, மைனஸ் 4 இ பவர் மைனஸ் 2y மைனஸ் 4 இ பவர் மைனஸ் 2y காஸ் 2x ப்ளஸ் 4 இன்ட்டு இ பவர் மைனஸ் 2y cos 2x, that is equal to 0. So u is a harmonic function. இல்லைன்னா தமிழ் மீடியம் பிள்ளைகள் u வந்து சீரானது. ஓகேவாம்மா, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்காமா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இந்த மேக்ஸ் பாடத்தை நல்லா நடத்தினா இந்த வீடியோ நல்லா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் வந்து நம்ம வந்து என்ன செஞ்சுருக்கோம் பாருங்கம்மா, அந்த ஃபங்க்ஷன் இருக்குல்ல u of x, y equal to e power minus 2 by cos 2x. இதை வந்து நம்ம என்ன செய்யணும், டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் யூ பை டோ ஒய் ஸ்கொயர். ஹார்மோனிக் ஃபங்க்ஷனுக்கு இதுதான் ஃபார்முலா. அந்த யூவை வந்து 2 டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஒரு ஆன்சர். அகெயின் மறுபடியும் என்ன செய்கிறோம், டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், அந்த அது ஒரு ஆன்சர். அதான் இந்த ஆன்சர் கிடச்சிருக்கு, டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர். தென் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன செஞ்சுருக்கோம், டோ ஸ்கொயர் யூ பை டோ யூ பை அந்த யூங்கிறத ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய், அகெயின் டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். அப்போ கிடச்சிருக்கலையாமா, இந்த ஃபஸ்ட் ஆன்சர் ரெண்டு ஆன்சரை ஆட் பண்ணச்சுமா என்ன கிடச்சிருக்கு, 0ன்னு கிடச்சிருக்கு. ஓகேம்மா, இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுதா? இந்த வீடியோ புரிஞ்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.